இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவை அல்லாஹ் தஆலா படைத்தாலும், மனிதர்களை மாத்திரமல்ல, எந்த ஒரு ஆத்மாவை இந்த உலகத்திலே உயிரோடு அல்லாஹ் தஆலா படைத்திருந்தாலும் அனைத்துக்கும் ரிஸ்கை கொடுக்க வேண்டிய உரிமையை அல்லது பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டார். அந்த பொறுப்பு கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் ரிஸ்குடைய பொறுப்பை என் ரப்பு எடுத்திருக்கின்றான். உங்கள் ரிஸ்குடைய பொறுப்பை உங்களுடைய ரப்பு எடுத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு எறும்புடைய ரிஸ்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா எடுத்துத்தான் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 11வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே சொல்கின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுக்காமல் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்குடைய பொறுப்பை முழுமையாக எடுத்திருக்கிறான். இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இந்த உலகத்தில் நாங்கள் ரிஸ்குடைய பொறுப்பு எடுக்கப்பட்டவர்களாக பிறந்தவர்கள். ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்தவனாகத்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோமே தவிர, இந்த உலகத்துக்கு வந்ததன் பின்னால் இவர் செய்கின்ற வியாபாரங்களை கொண்டு, இவர் செய்கின்ற முயற்சிகளை கொண்டு, இவர் செய்கின்ற காரியங்களை கொண்டு இவருக்கு இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம், இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம், இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம் என்று பொறுப்பெடுக்கப்படாமல் நாங்கள் இந்த உலகத்துக்கு வரவில்லை. இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்திலேயே நமக்கு ரிஸ்குடைய பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாயுடைய வயிற்றிலே ஒரு சிசு 120 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் அந்த தாயுடைய வயிற்றுக்கு அருகிலே ஒரு மலக்கு வந்து இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த ரூஹை கொண்டு வந்து அந்த உடலுக்குள்ளே சேர்ப்பார். ஊதியதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஒரு சில விடயங்களை பதிந்து கொள்வாராம். அதிலே முதலாவது பதிவு செய்யப்படுகின்ற அம்சம் இவருடைய ஆயுள் எவ்வளவு, அந்த ஆயுள் எழுதப்பட்டு விடும். இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டு எழுதிக் கொள்கின்ற அம்சம் யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்க் எவ்வளவு, அந்த ரிஸ்க் இவ்வளவு என்பது எழுதப்பட்டு விடும். இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிக்க போகின்றோம் என்பது எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். எனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரிஸ்கை முடிப்பதற்காக நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் ரிஸ்கை வளர்ப்பதற்காக வேண்டி வரவில்லை. வளர்ப்பதற்கு வழி இருக்கு, நான் சொல்லுகின்றேன் பின்னர். வளர்ப்பதற்காக வரவில்லை, முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஒரு ரிஸ்கை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதை வளர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றும்படி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த ரிஸ்கை முடிப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தமூது நஃப்சுன், எந்த ஒரு ஆன்மாவும் மரணிப்பது கிடையாது, ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா,